15 வருஷமா இந்த அயோக்கிய பயிலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்லை ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்லை 4000 கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காவா வெட்டுன்னு வாய்க்கில் போட்டனா, என்னடா அயோக்கிய பயில என்னடா திட்டுறா என்ன அப்பத்தான் உன் வட்டியில சோறு விடும். பத்தியா என்னை பேசிட்டாண்டா பிச்சை சாப்பிட்டு இருக்க பரதேசி, இதை புரிஞ்சுக்க. நீ பத்தியா என்னை பேசிட்டாண்டா பிச்சை சாப்பிட்டு இருக்க பரதேசி, இதை புரிஞ்சுக்க. நீ மானஸ்தண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா. தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளையடி நடத்துறா. டேய் ஒருத்தன் மானம் உள்ள வேண்டாம். இனிமே சீமான் பேரையும் நாம் தமிழுங்க பேரையும் உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாதா. ஒத்த போட்டு சொல்றான் நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல போட்டு சொல்றான் நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. அவர் ஏன் மஞ்ச பணியம் போட்டாப்ல, அவர் ஏன் கருப்பு இது போட்டாப்ல, இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடியப்பம் சாப்பிட்டாப்ல. டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறாப்ல. டேய் நானே ஒரு டைரக்டரா, எனக்கு ஏன்டா 20 பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க? இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தான்டா, அது என் உயிர் தலைவன் மட்டும்தான்டா. அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழிநடத்தும். என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல, என் கனவு வழிநடத்தி நடக்கிற மகன் நான். அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன். நான் திருப்பத்தூர் போகும் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான். அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி. அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன், உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள். ஏன்? நமக்கு இலக்கை குறித்தாகிவிட்டது, பயணம் தொடங்கியாகிவிட்டது, தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இவரை எழுத்துட்டா திமுக கைக்கூலி, திமுக பிடிஎம், திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயில எவனாது உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவானி பிக்காரி ஏண்டா என்னை எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா பயிற்சி வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க? டேய் எவன்டா காசு வாங்கி பேசிக்க பைத்தியக்காரப்படா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் இருக்கா? அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வந்து போடுங்க. பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்கு. என்ன பண்ணுது? கொஞ்ச நேரம் இரு, முக்கியமான செய்தி இருக்கு. வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான், நீ போயிடாத இரு. என் மேல போடுவான், நீ அந்த மேல போடுவான். என் கூட்டத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணாங்க. வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு. 200க்கு மேல போயிட்டா ஒரு 300 அடிச்சுக்கோம்டா. தேர்தலுக்கு முன்னாடி 300 வச்சிருமா. 250 இருக்குமா? 250 இன்னொரு 50 போட்டு இறங்கிறேன்டா. 300 ஒரே நின்று நான் ஸ்டாப்ல அடிக்கிறாப்லையா? இங்க பாரு என்ன சொல்றாரு பாரு. அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க, கருணையில்லா ஆட்சி கடிகை ஒழிக, அருள் நிறைந்த சன்மார்க்கல் ஆள்க. இதை நல்லா கவனிச்சுக்கணும் என் உடன் பிறந்தார்களே. நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை இவ்வளவு வாங்கிக்கணும். தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த அருள் பெறுக, நினைத்த நலம் பெறுக. தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் இன்புற்று வாழ்க இசைந்து பாடிய மகான் வள்ளலார் பெருமகனார். இதிலே நம்முடைய தாத்தா பார் அருளி செல்கிறார். அருள் திரு வள்ளலார் என்ன சொல்றார்? விரைவிலே திருவருள் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும்.
வள்ளலார் மகன், வள்ளலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும். எப்படி? விரைவில் வரும். அன்று என் தமிழ், எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வாழமுற்று இந்தியாவையே ஆளும். எப்படி சொல்றாரு? சொல்றாரு பாரு, இந்தியாவை ஆளும். இப்ப தெரியாதா அவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம்னு? அதெல்லாம் பேர நான் பேசுறேன். என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வாழமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார். எப்போ? இந்த தீயோர் ஆட்சிக்கு அடிக்கு ஒளிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது, வள்ளலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும். அது எப்ப மலருங்கிற? விரைவில், விரைவில். அது அவர் மொழியில சமீபத்திருக்கிறதுங்கிறது, சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறதுங்கிறது. நான் அதை விரைவில் சொல்றேன். அதையேதான் சொல்றார். அதையேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாரதி பாடினாங்கிறார். நம்முடைய பாட்டன் பாரதி பாடியதை சொல்லி, நாடு சேமமுற வேண்டுமெனில், சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்க செய்தல் வேண்டும். பாரதி பாடின பாட்டை சொல்றாரு. பாரதி சிறந்தார், அவர் மகாகவி. நாடு சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும் என்று. அடுத்தது சொல்றாரு, இதை ஏற்போர் மறுப்போர் எவர் இருப்பினும் என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் அரியணை ஏறுவார் என்று சொல்றார். இவன் ஏற்கிறான், அவன் எதிர்க்கிறான், அவன் மறுக்கிறான், அதை பத்தி கவலை அல்ல. அவள் அரியணை ஏறுவாள். ஏன்? தெய்வ திருவருள் முன்பு சின்ன அரசுகள் எதிர்ப்பு எடுபடாதுங்கிற. யாரு தெய்வ அருள் பெற்றவன்? தெய்வ திருமகன் அருள், வள்ளலார் அருள், திருமுருக பெருமான் அருள், வீரமா காளி அருள் பெற்ற ஒரே மகன் பிரபாகரன் மகன் நான் தான். இயக்குமடா அவர் உன்னாக்கு உமிழ் நீரில் தவழ்ந்த தமிழ் அவன் பேரன் என்னையை இயக்குமடா, இயக்கும். எப்படி சொல்றாரு பாரு. ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் அன்னை தமிழ் அரியணை ஏறிய உடனே திருக்குறள் அதை எப்படி சொல்றாரு? எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்தவர்க்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நெறி உலகத்தில் உண்டென்றால் அது வள்ளுவர் நாயனார், திருவள்ளுவர் நாயனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று பதிவு செய்கிறார். அன்னைக்கு சொல்றார், அப்படி ஒரு அன்னை தமிழ் அரியணை ஏறுகிற போது எங்கள் குரல் அதனுடைய மேன்மை, அதனுடைய மாண்பை அறிந்து உணர்ந்த மக்களை பெற்றிருக்கும். இப்ப திருக்குறளை படிக்கிறது இல்லை, திருக்குறளை மனப்பாட பாட்டு அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாரு, இதை உலகாலும் எம் அம்மை மீனாட்சி, உலகம்மை மீனாட்சி அவ அருள் வாங்குறா, இதுக்கு எனக்கு துணையா இருப்பாங்கிறவள. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுறாப்ல, திருக்குழந்தை முருகன் அவன் அகத்தியருக்கு கற்பித்த ஓதிய முழு தமிழும் நிலமெங்கும் முழங்கும், இந்தியா முழுமைக்கும் முழங்கும். எப்படி சீமான் இந்தியா முழுமைக்கும்? எங்கும் தமிழ் எதிரும் தமிழ். இந்த மாதிரிலாம் சாசா மொபைல் சிகபைல்ஸ் அதெல்லாம் எழுத முடியாது. எல்லாம் தமிழ்ல இருக்கும். சென்னை வெண்ணூர் நிலத்தில் இறங்கினீங்கன்னா தமிழ் தெரிஞ்சாதான் இங்க வாழ முடியும். வேணா பயன்பாட்டு மொழியா ஒருத்தர் 2 பேர் பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ் வச்சு எப்படி வாழ முடியாதோ, பிரெஞ்சு தெரியாம, அப்படி எவன் வந்தாலும் இங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரணும். இது கொடுங்கோன்மை இல்ல, என் இனத்தின் இறையாண்மை. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.